மக்களே செல்வத்து ஜெயிக்க மனமார்ந்த அன்போடு 1 மணிக்கு உங்களெல்லாம் வரவேற்கிறேன். இன்றைக்கி தேதி 27/3/2026 வெள்ளிக்கிழமை. நல்லபடியாக ஸ்கேனுக்கு போயாச்சு, வந்தாச்சு. வரும்போதே ஒரே ஒரு தக்காளி சாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் சாப்பிடணுன்னான்னு தெரில. கூட சைட் டிஷ்ஷோடு வந்திருக்கேன். ஸ்கேன் எடுத்தது. அந்த வெயினில் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து எடுத்தது தெரியுதா. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளட்டு வேறு எடுத்தாங்க ஆஃப்டர் என்ன சொல்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தெரியுதா இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க இன்றைக்கி. அதனால் ஜீவி இதில் நோ சமையல் பண்ண முடியாது. ஃபுல்லாக தம்பி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நான் ஒரு 8:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டேன். உடனே ஒரு பீதியிலே தான் இருந்துச்சு. பட் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால ரொம்பவே பயந்துட்டேன். அந்த எம்ஆர்ஐக்குள்ளே போவங்காட்டியும் எம்ஆர்ஐ, எம்ஆர்எஸ், எம்ஆர்யூ, எம்ஆர்வி என்னென்னமோ சொல்லி ஃபஸ்ட்டு பிளட்டுக்கு அமைதியாக தான் இருந்தேன். வெயினில் இந்த நரம்பு போட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எடுக்கணும்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டேன், போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுற வரைக்கும் நான் நார்மல். பிளட்டு 2 கொடுத்ததுக்கு வரைக்கும் நார்மல். அந்த இதில் உக்காந்து இப்படி படுக்கும்போது எங்கேருந்து எனக்கு அழுவாச்சு வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு அழுவாச்சு. அப்புறம் படுத்துட்டு இப்படி மூஞ்சில் க்ளோஸ் பண்ணாங்க. ஆஹான்னு எந்திரிச்சு உக்காந்துட்டேன். மறுபடியும் 14,500 14,200 வேஸ்ட்டாக போயிடும் மேடம். வெயிலுக்கு இன்ஜெக்ஷன் வேறு போட்டுட்டோம். திரும்ப நீங்கள் பால்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹார்ட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் மேடம். ஸோ அதனால் நீங்கள் தான் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் ரொம்ப நல்லா என்னை காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறான். விக்கியும் ஒரு பக்கம் இல்லை அவங்களுக்கு பால்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆகுது, வேண்டாம் விடுங்கன்றான். காசு நாளைக்கு கூட நாங்கள் சமாதானப்படுத்திட்டு வந்து எடுத்துக்கிறோன்ட்டு. மறுபடியும் படுத்து இப்படி மூடுறாங்க. அதை எடுத்து மூடுறாங்க. எனக்கு பயம். எந்திரிச்சு உக்காந்து நீங்கள் காம் டவுன் ஆகிட்டு சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ஒரு ட்ரையல் போகிறேன். போய் ஒன்றும் இல்லைன்னா கையில் அமுக்க கொடுத்துட்றாங்க. ஒன்றும் இல்லைன்னா நான் பேசாமல் உள்ளே இருக்கேன். இல்லைன்னா 45 மினிட்ஸ் கம்பல்சரி. மற்ற எம்ஆர்ஐ நான் அதுவும் கேட்டேன், எம்ஆர்ஐக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்? 20 மினிட்ஸ். இதுக்கு இப்போ எனக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹோல் பிரெயின் வெயின் எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 45 மினிட்ஸ் ஆகும்ட்டான். ஓடு ஓகேன்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த இதை பிடிச்சிக்கிட்டு இந்த பம்பிங் இது பிடிச்சிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே பால்பிட்டேஷன் அந்த நார்மல் பண்ணிக்கிட்டு கண்ணை வெளியில் அவங்க 2 பேரையும் பார்த்ததோடு சரி. அப்புறம் எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் ரொம்ப பயப்படுறேன்றதுனால விக்கி என் காலை பிடிச்சிக்கலாம், என் பக்கத்துலேயே நிற்கலான்ட்டு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்கி. 45 மினிட்ஸ் அவன் என் காலை பிடிச்சிட்டு நான் கூடயே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டே இருந்தான். தைரியமாக உள்ளே போயிட்டேன். நான் கையை ஆட்டினேன்னா என்னை இழுத்து விட்டுடா அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டேன். 45 நிமிஷம் அசையவே கூடாது. இப்போ நான் சிரிக்கிறேன். அங்கே உள்ளே போய் படுத்து நம்மளை கவர் பண்ணும்போது என்னென்னமோ ஞாபகம் வருது எனக்கு. எதுக்கு அப்படி வருது? ஏன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இதிலெல்லாம் படுத்துருப்பாங்க, என்னென்ன டெஸ்ட் எடுத்திருப்பாங்க? ஐயோ கண்ணவே என் லைஃப்லேயே 45 நிமிஷம் கண்ணை மூடிட்டு படுத்தது இன்றைக்கி மட்டும்தான். 45 மினிட்ஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெயினில் இன்னொரு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க. ஆல்ரெடி இன்ஜெக்ஷன்ஸ் வெயினில் ஒன்று போட்டுட்டாங்க, ப்ளட்டு செக்கப்புக்கு எடுத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் வெயினில் இன்னொரு இன்ஜெக்ஷன்ஸ் 30 மினிட்ஸ் கழித்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. உள்ளே போனோன்னே ப்ரீத் சஃபகேட் ஆகுது. நான் ரொம்ப அது காம்ப்ளிகேட் ஆகாமல் நார்மல் ப்ரீத் எடுத்து இன்னும் 10 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம், இந்த எப்போ வெளியில் வருவோம் திரும்ப ஏதோ மறுஜென்மம் மாதிரி ஆகிட்டு. அப்போ தான் நினச்சிட்டேன், ஐயோ கடவுளே, உலகத்தில் வேறு எது வேணால் நம்ம இழந்துடலாம், உடம்பு இழந்துட்டோம்னா ஒன்றுமே கிடையாதுன்னு. அப்புறம் என்னத்துக்கிட்ட இவ்வளோ வாய்க்கிலேயே பேசிட்டு சிப்ஸாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஓரளவுக்கு என்னமோ நல்லபடியாக எடுத்துகிட்டு அந்த பையன் வேறு நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் மைண்டு அப்படியே கடன்னு நரம்பெல்லாம் ஓடுது. இங்கெல்லாம் புடைக்கிது. எனக்கு தெரியுது அது பிரெயினோட ஃபாஸ்ட் மூமெண்ட். பால்பிட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களாம். ஓரளவுக்கு நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன்.
மார்னிங் ஒரு 10க்கு போனவ இப்போ 1 மணி ஆயிடுச்சு வந்துட்டேன். நாளைக்கு அதனால் எம்டி ஸ்டொமக்கில் போயிட்டு நம்மளுக்கு பிளட் லெவல், சுகர் லெவல், தைராய்டு லெவல், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், வேறு இன்னொன்று பேன்க்ரியாஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பிளட்டில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஐ ஹாவ் டன் ஆஃப் திஸ் இயர். ஓகேவா? ஸோ கம்பல்சரி 30+ ஆனாலும் சரி, 40+ ஆனாலும் சரி, உங்களுக்கான ஒரு விஷயத்த பயத்தை நோக்கி போனோம்னா எந்த ஒரு விஷயமும் விடை பெறாது. ஸோ அதனால் நீங்கள் தைரியத்தை நானே இவ்வளோ வாய் பேசுகிறேன்னா ஹாஸ்பிட்டல்னால் எனக்கு பயந்தாங்க, சீரியஸாகவே எனக்கு பயந்தான். பட் தைரியத்தை வரவழைச்சிட்டு உள்ளே ஓடிட்டேன். அதுவும் கையசைக்கக்கூடாது, தலையசைக்கூடாது. அசைச்சா போச்சு. மறுபடியும் நம்ம ரீ பண்ணி 40 மினிட்ஸ் இன்னொரு வாட்டி நம்ம எடுக்கணும். எதுவுமே தெரியாமல் போயிடும். தலையை அசைக்காமல் இப்படி படுத்தா வர இப்படி எச்சு வேற முழுங்குறேன். எனக்கு ஒரே பீதி. கடவுளே ராமா, என்னை எப்படியாவது கொண்டு வந்து வெளியில் சேர்த்துறேன்னு நல்லபடியாக வேண்டிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ எனிவே கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் தான். மறுபடியும் இன்னொரு நல்ல விஷயம், எல்லோரும் ஷூட்டிங்னா சந்தோஷப்படுவாங்க. நான் தான் ஷூட்டிங் இல்லைன்னா நான் தான் சந்தோஷப்படுவேன். பிகாஸ் இது அவுட்டோர் போகாததுனால மார்னிங் நம்ம சார் ஃபோன் பண்ணிவிட்டு, மேடம் யார்கிட்டையும் ஒழுங்காக டேட் வாங்க முடியல, டேட்ஸ் எல்லாம் மற்றவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த மாதம் இருக்காதுன்னாங்க. பாடா அப்படின்னு இது பண்ணிவிட்டு நாளைக்கு அதனால தான் சரின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ரிப்போர்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், காலையிலேயே நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டேன். தெரியுதா? விளக்கெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டேன். தெரியுதா? சாமிக்கு ஒரே ஒரு கிழங்கு மட்டும் வச்சுட்டு, இன்றைக்கி ஸ்ரீராம நவமி. ஸோ அந்த அந்த படுத்துட்டு இருந்த அந்த 45 நிமிஷமும் ஸ்ரீராமஜெயம் 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 45 நிமிஷமும் நான் ஸ்டாப்பாக ஸ்ரீராமஜெயம் தான். ஸோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்தே ஆகணும். நான் இன்னொரு விஷயத்துக்கு சேர்த்து பயப்படுவேன், ஹாஸ்பிட்டல். அவ்வளோதான். சரிங்க, வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு இது போட்டேன். ஈவினிங் எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் ஷார்ட்ஸில் 15 மினிட்ஸ் ஷார்ட்ஸில் லைவ் பேச முடியலையான்றதை நான் சொல்லிடுறேன். எனிவே எனக்காக ஒரு 3 இதயம் துடிச்சிட்ருக்கோம். அந்த 3 இதயத்துக்கும் அண்ட் எஸ்பெஷலி மற்ற இதயங்களுக்கும் சேர்த்து தேங்க்ஸ். தட்ஸ் ஒன் சரவணன் அண்ட் சண்முகசுந்தரம், லீலா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே. மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி எனக்காக சேர்த்து ப்ரே பண்ணுறதுக்கும் பண்ண போகிறதுக்கும். பாய், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாய். பயம் ஒரு தீர்வாகாது. எப்படி இருக்குது? ஆர்டர் பண்ணி வாங்கினேன்.